அனைவருக்கும் வணக்கம். என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். இந்த காணொளியில் சித்திரை மாத ராசி பலனை பார்க்கலாம். இந்த சித்திரை மாதம் சூரிய பகவான் மீனத்திலிருந்து பெயர்ச்சியாகி மேச ராசிக்கு சஞ்சரிக்கிறார். அவர் சஞ்சரிக்கும் காலம் சித்திரை மாதம் என்று அழைக்கப்படுகிறது. வருகின்ற ஏப்ரல் 13ஆம் தேதி இரவு 8:51 மணிக்கு செவ்வாயின் அம்சமான மேசத்திற்கு பெயர்ச்சியாகிறார். இதன் காரணமாக நவ கிரகங்களின் தலைவரான சூரியன் உச்சமடைகிறார். ஒருவருடைய வாழ்க்கையில் தைரியம், வீரம், வெற்றியை தரக்கூடியவர் சூரியன். மற்றும் மேச ராசியில் சூரியன் பெயர்ச்சியாகக்கூடிய நிலையில் சூரியன் குருவின் சேர்க்கையால் சில ராசிகளுக்கு ராஜயோகத்தையும், பின்னர் சூரியன் புதனின் சேர்க்கையினால் சிம்ம ராசியில் பிறந்தவர்களின் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது, ஏதாவது தீமைகள் இருந்தால் அதை எப்படி சரி பண்ணுறது, எந்த கோவிலுக்கு போனால் நமக்கு நன்மைகள் ஏற்படும், அதற்கான பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வருகின்ற சித்திரை மாதம் உங்கள் ராசிநாதன் சூரியன் பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெறுவதால் திடீரென சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும். வியாபாரம், தொழிலை விரிவு செய்யும் முயற்சியை மேற்கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடுவது நல்லது. தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிட வேண்டாம். பொருளாதார நிலை தேவைக்கேற்ப இருக்கும். உங்கள் பேச்சால் அனைத்தையும் சாதிக்க முடியும். வீண் வாக்குவாதத்தை தவிர்க்கவும். உடன் பிறந்தவர்களிடம் மனஸ்தாபங்கள் வர வாய்ப்புள்ளதால் கவனம் தேவை. எடுக்கும் முயற்சிகளில் தடை இருப்பினும் விடாமுயற்சியால் மட்டுமே வெற்றி பெற இயலும். வீடு, வாகனம் தொடர்பான பிரச்சனைகள் உருவாகும். எதிரிகளால் பிரச்சனை வந்தாலும் இறுதியில் காணாமல் போவார்கள். எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. விலகி நின்றவர்கள் மீண்டும் உங்களை நாடி வருவார்கள். குடும்பத்தில் பழைய அமைதி திரும்பும். உங்கள் பேச்சில் கடுமை இருந்தாலும் அதில் உண்மை இருக்கும். மாதத்தின் இறுதியில் குடும்பத்தில் விரயங்கள், மருத்துவ செலவினங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் சிக்கனமாக செலவு செய்யவும். உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. மற்றவர்களை நம்பி எந்த செயலிலும் இறங்க வேண்டாம். குடும்ப விஷயங்களில் அதிக அக்கறை செலுத்துவது நல்லது. வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பொருளாதார நிலையில் ஏற்றத்தாழ்வு ஏற்படும். எந்த விஷயத்தையும் பொறுமையாக கையாளுவது நல்லது. தொலைதூர பயணங்களை தவிர்க்கவும். வீடு, வாகனம் தொடர்பான பிரச்சனைகள் வந்து சரியாகும். குலதெய்வ வழிபாடு பிரச்சனைகளை குறைத்து நன்மை தரும். எதிலும் அவசரப்படாமல் நிதானமாக சிந்தித்து செயல்பட வேண்டும். குடும்பத்தில் தடைப்பட்ட காரியங்கள் முயற்சியால் இனிதே நடைபெறும். சில நேரங்களில் நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றுமாக இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையும் சுமிச்சமும் நிறைந்திருக்கும். குடும்பத்தில் ஆடம்பர பொருள் சேர்க்கை உண்டாகும். உடலுக்கு ஒவ்வாத உணவு வகைகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். குடும்பத்தினருடன் இருந்து வந்த கருத்து வேற்றுமை அகழும். வருமானத்திற்கு மீறிய செலவுகள் இருப்பதால் அனாவசிய செலவுகளை அறவே தவிர்க்கவும். கணவன் மனைவிக்குள் அடிக்கடி ஈகோ பிரச்சனை வந்து போகும். முடிந்தவரை கடன் வாங்குவதை குறைத்து கொள்ளவும். குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை சிலருக்கு அமையும். உத்தியோகத்தில் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் உள்ள சூட்சமங்கள் புரிய வரும். விவசாயிகள் இக்காலத்தில் விளைச்சலில் கவனம் செலுத்துவதால் எதிர்பார்த்த வருமானம் வரும். அரசியல்வாதிகளின் எதிர்பார்ப்பு இழுபறியாகும். இக்காலத்தில் ஒவ்வொரு செயலிலும் யோசித்து செயல்படுவது நன்மை தரும். குலதெய்வ வழிபாட்டின் மூலம் நன்மை அதிகரிக்கும். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற சித்திரை மாதம் மாற்றங்களை உண்டாக்கும் மாதமாக இருக்கும். உங்கள் ராசிநாதன் சூரியன் பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெறுவதால் திடீரென சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும். கேது பகவான் 2ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதன் மூலம் சங்கடங்கள் தீரும். சுக்கிரனின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும். பண வரவு திருப்தி தரும். பெண்கள் இந்த மாதம் கவனமாக செயல்படுவது நன்மை தரும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற சித்திரை மாதம் உங்களுக்கு நினைத்ததை சாதிக்கும் ஆற்றல் எப்போதும் இருக்கும். எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியாகும். பிறக்கும் சித்திரை மாதம் எதிர்பார்த்த நன்மைகள் தரும் மாதமாக இருக்கும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். வெளியூர் பயணம் லாபத்தில் முடியும் என்றாலும் பணியாளர்கள் பணியில் கவனமாக இருக்க வேண்டிய காலம் இது. சிலர் மேலதிகாரியின் கண்டிப்பிற்கு ஆளாக நேரலாம். மாதத்தின் பிற்பகுதியில் குரு பகவான் இடம் மாறுவதால் நெருக்கடி அதிகரிக்கும். தேவையற்ற பிரச்சனைகள் வரும். எதிர்பாராத பிரச்சனைகள் உங்களை தேடி வரும். நண்பர்கள் மூலம் சங்கடங்கள் தோன்றும். மனதில் குழப்பம் அதிகரிக்கும். உத்திரம் 1ஆம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு என்பது எப்போதும் இருக்கும். ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் உச்சம் அடைவதால் கடந்த மாதங்களில் இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். தொழிலை விரிவு செய்வீர்கள். வியாபாரத்தில் போட்டியாளர்கள் மூலம் ஏற்பட்ட சங்கடம் விலகும். பணியாளர்களுக்கு இடமாற்றம், பதவி உயர்வு உண்டாகும். மாதத்தின் முற்பகுதியில் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும்.
விருப்பங்கள் பூர்த்தியாகும் என்றாலும் பிற்பகுதியில் குரு பகவான் ஜீவனஸ்தானத்திற்கு பெயர்ச்சி ஆவதால் எதிர்பாராத நெருக்கடி தோன்றும். குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் உண்டான நெருக்கடிகள் குரு பகவானின் பார்வையால் விலகும். போட்டியாளர்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கும். இக்காலத்தில் குடும்பத்தினர் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது மிகவும் அவசியம். விநாயகருக்கு அருகம்புல் சார்த்தி வேண்டி வர கடன் பிரச்சனை தீரும், நன்மைகள் அதிகரிக்கும். நன்றி, வணக்கம்.